எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பிரியாவுக்கு பிடிச்ச மாதிரி பாவக்காய் குழம்பும் பூசணிக்காய் பொரியல் தான் செய்ய போகிறோம். நான் தான் பாவக்காய் குழம்பு கேட்டேன். வந்ததுலேருந்து 3 நாளாக பாவக்காய் குழம்பு செஞ்சு கொடு பாவக்காய். அதுக்கு முன்னாடியே பாவக்காய் அவங்க வீட்டுக்காரர் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போக சொல்லிட்டா மாதிரி இருக்குது. அம்மா வருவாங்க பாவக்காய் குழம்பு செஞ்சு கொடுத்தா 2 நாளைக்கு நான் வந்து அதையே சாப்பிடுவேன் அப்படின்னு. நானும் சரி செய்யலாம்னா வேறு செஞ்சுன்னா அந்த பாவக்காய் அப்படியே இருந்தது. இன்றைக்கி தான் அதுக்கு கொஞ்சம் விடிவு காலம் வந்ததுன்னு நினைக்கிறேன். நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இந்த பக்கம் வந்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சம் கசப்பு இருக்காது. அந்த மாதிரி செஞ்சிங்கன்னா பாவக்காய் வந்து கசப்பு இருக்காது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஆனால் ஒரு கரண்டி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தான் அது. இதில் வந்து நல்லா வதங்கட்டும் பாவக்காய் இந்த பக்கம். அந்த சைடு வந்து நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். நிஜமாவே அம்மா செய்கிற பாவக்காய் குழம்பு கசக்கவே கசக்காது, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இந்த பக்கம் வந்து ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். பாத்திரமும் நல்லா சூடு ஆயிடுச்சு. பாவக்காய் குழம்புக்கெல்லாம் என்னை திட்டாதீங்க, நான் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்ப்பேன். நான் சொல்லட்டுமா? பாவக்காய் குழம்புக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் பொதுவாகவே எண்ணெய் சேர்க்குறீங்க. இல்லை அப்படிலாம் இல்லை. பாவக்காய் குழம்புக்கு எண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்படியே நெய் மாதிரி இருக்கும் அந்த குழம்புலாம் சாப்பிட்றதுக்கு. பிரியா, நாம் பாவக்காய் குழம்பு நம்ம வீட்டில் யார் சாப்பிடுவோம்? நம்ம 2 பேர் தான் நம்ம சாப்பிடுவோம். மட்டும்தான் சாப்பிடுவோம். ஆனால் ரொம்ப அநியாயங்க. பிரியா வீட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட அவளை இன்னும் கிச்சனுக்கு வந்து பாருங்களேன் எப்படி நினையுது. பாவம் எப்படி சமைக்க போதோ தெரியல. வெயில் காலத்தில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பனி போயிடுச்சு. இப்போ 2 நாளாகவே வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கஷ்டம் பிரியா, எப்படி சமைக்க போகிற தெரியல. அந்த அனலில் நின்று கொஞ்சம் சீக்கிரமாக பொழுதோட ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு செஞ்சுடு. மதியமே சேர்த்து சமைச்சிருவோம்மா நைட்டுக்கும். ஆமாம், இல்லைன்னா முடியாது. எனக்கு பாரு ஊற்றுது, அப்படியே நினைஞ்சு போச்சு. இங்கே வந்த புதுசில் ஒரு 10 நாள் அப்படி தான் இருந்துச்சு. வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்குங்க. கடுகு கொஞ்சம், சீரகம். கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து பூண்டு பாருங்கள், பூண்டெல்லாம் ரேட்டு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அதனால் பொடி பூண்டு நல்லா என் கைப்பிடியில் கொஞ்சம் கம்மி எடுத்துக்கிட்டேன். பாவக்காய் பூண்டு அதிகமாக செய்யுங்க, நல்லாயிருக்கும். பொதுவாகவே அம்மா பூண்டு வந்து அதிகமாகவே சேர்த்து செய்வாங்க. எல்லாத்துலேயுமே சேர்த்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஆமாம், கேஸுக்கெல்லாம் நம்ம உடம்பெல்லாம் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு அதெல்லாம் சாப்பிட்டா தானே. பெருங்காயம் அதெல்லாம் வந்து நல்லா பெரிய வெங்காயம் வந்து 2 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். ஆனால் அதே தான் தக்காளி பெருசு எடுத்தேன். எவ்வளோ வந்துருக்கு பாரு பிரியா. பூண்டு பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த பாவக்காய் குழம்புக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கணும். பூண்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வந்து 2 தக்காளி நல்லா பெரிய பெரிய தக்காளி. அதனால் எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். இந்த தக்காளி சேர்த்துக்கிறேன். நான் பாவக்காய்க்கு வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் அதிகமாக சேர்த்துக்குவேன். இப்போ இந்த தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து பாவக்காய் வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், பாவக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இங்கே தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த பாவக்காய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், தனியாத்தூள் 1 ஸ்பூன். ஏன்னா வெறும் மிளகாத்தூள்ன்றதால் நம்ம வந்து கொஞ்சம் தனியாத்தூள் வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கணும், மறந்துட்டேன். இப்போ மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் 1 நிமிஷத்துக்கு வந்து நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். பாருங்கள், மசாலாலாம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். புளி வந்து சின்னதாக ஒரு எலுமிச்சம்பழம் வந்து புளி ஊற வச்சுக்கிறேன். இதை கரைச்சி அதில் வடிகட்டிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து இந்த அளவுக்கு தான் நான் கெட்டியாக வைப்பேன் பாவக்காய்லாம். என்ன பிரியா? அப்போ தான் வந்து ஒரு கரண்டி ஊற்றின்னு சாப்பிட்டாவே சூப்பராக இருக்கும். இப்போ காய் வேகணும் இல்லையா, ஏற்கனவே வந்து பாதி அளவுக்கு வந்து வதங்கிடுச்சு நல்லா. இப்போ இன்னும் கொஞ்சம் வேகணுன்றதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். மூடி போட்டு மூடிடலாம். நல்லா பாவக்காய் வேகட்டும். இந்த பக்கம் வந்து நம்ம அதுக்குள்ளே இங்கே பாருங்கள், ஒரு கடாய் வச்சுட்டேன். பூசணிக்காய் பொரியல் 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், குழம்பு வந்து பாதி அளவுக்கு கொதிச்சிடுச்சு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் இனிப்பு புளிப்போடு கலந்து இருந்தால் தான் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இங்கே எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு கொஞ்சம், ஒரு 6 பல்லு பூண்டு வந்து இடிச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். 3 வரமிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன்.
பூண்டெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்றேன். ஒரு பீஸு தான் வாங்கிட்டு வந்தது பூசணிக்காய். அது வந்து மேலே தோல் எடுத்துகிட்டு கொஞ்சம் முத்தி போயிருந்தது, அதனால் வந்து தோல் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக அந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பூசணிக்காய் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் இது வந்து கோயம்புத்தூர் பக்கம் அரசாணிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க தானே? அரசாணிக்காயா? அப்படி தான் சொல்கிறாங்க. பரங்கிக்காய் கேள்விப்பட்டிருக்கேன். பரங்கிக்காய் அரசாணிக்காய் ரெண்டுமே சொல்கிறாங்க. நல்லா வதங்கட்டும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வதங்கட்டும். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம், ரொம்ப வேணாம். மூடி போட்டு மூடிட்டா சூப்பராக நல்லா வெந்துடும். நல்லா வேகட்டும். பாருங்கள், பூசணிக்காய் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஒரு 5 நிமிஷம் கூட அவ்வளோ நல்லா வந்துடுச்சு. பூ மாதிரி இலசு மாதிரிக்குது பூசணிக்காய். அப்படியே முத்தலாக இருக்குன்னமா? அது பார்க்கறதுக்கு ஓடு அப்படி தான் இருந்தது. ஆனால் காய் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. வேர்க்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்காங்க. ஐயோ, அது சொல்லவே இல்லைல்ல. வேர்க்கடலை வந்து வறுத்து மிக்சியில் போட்டு அரைச்சி நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன். பிரியா வந்து சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடுமா, அதனால் கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுங்க. எங்களுக்கு வந்து நிறைய வேணும் வேர்க்கடலை. ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பீங்க நீங்கள், வேர்க்கடலைலாம் அதிகமாக சாப்பிடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ நான் இல்லை இப்போ அதிகமாக சேர்க்குறதே இல்லை பிரியா, செய்கிறதே இல்லை. இப்போ வேர்க்கடலை போட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்லேயே போதும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் பூசணிக்காய் வந்து குழஞ்சிடும். நல்லா வெந்துடுச்சு. இந்த பக்கம் குழம்பு பார்க்கலாம். நான் இருக்கும்போது தான் அம்மா வந்து வேர்க்கடலை அதிகமாக போட்டு செய்வாங்க. நான் வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு ஆள் தானே அப்படின்னு செய்கிறதில்லன்னு நினைக்கிறேன். இல்லை, அதிகமாக அவ்வளோ செய்கிறதில்ல இப்போ. இல்லை, நிறைய பேர் கமெண்ட்டில் அதிகமாக வேர்க்கடலை சேர்க்குறீங்க, சேர்க்காதீங்க, உடம்புக்கு நல்லதில்லை. ஓ, சரி சரி. ஆனால் டெய்லி இவ்வளோவாது சாப்பிடுங்க, நல்லதுன்றாங்க. ஆனால் அது நம்ம வறுத்து சாப்பிடக்கூடாது, பச்சையாக சாப்பிடணும். வேக வச்சு சாப்பிட சொல்கிறாங்க. எதையும் வறுத்துட்டு சாப்பிடாம வேக வச்சு. இப்போ சூப்பராக வந்து ஒரு பக்கம் வந்து பூசணிக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. பாவக்காய் புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சுட பிரியாவுக்கு வந்து போட்டு கொடுக்க போகிறேங்க இப்போ. ஆமாங்க, மதியமே வந்து காலைல செஞ்ச இட்லி, ஒரு இட்லி எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. மதியத்துக்கும் சேர்த்து இருந்ததுனால அதையே சாப்பிட்டேன், வேஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு. இப்போ நைட்டு செய்கிறேன். இது நைட்டு செய்கிறது வந்து நாளைக்கு காலையில் சரியாக போயிடும். ஆமாம், 2 பேர் தானே, அதனால் அப்படி இருக்குது. எனக்கு அப்படியே ஒழுகுது மூக்கில், வாயிலெல்லாம் தண்ணி வேகாட்டு. இப்போ இந்த பூசணிக்காய் வந்து ஓரளவுக்கு சாப்பிட்ருவோம் 2 பேரும். பிரியாணி சாதத்திலே பேசிஞ்சு பாவக்காய் குழம்பு அப்படியே இருக்கும். காலையில் சாதத்துக்கு, நாளைக்கு மதியத்துக்கு இதுவே சரியாக போயிடும். நாளைக்கு நைட்டு நம்ம என்ன சமைக்கிறோன்றதை நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. 2 பக்கமும் பாவக்காய் புளிக்குழம்பு, பூசணிக்காய் வேர்க்கடலை போட்ட பொரியல் 2மே ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்களும் போயிட்டு சாப்பிட்றோம். ஏன்னா மதியமும் காலையில் 2 வேளை இட்லி சாப்பிட்றதுனால பசிக்குது. ஆமாம், 8 மணி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். காலையில் வந்து கொஞ்சம் திருப்தியாக தான் சாப்பிட்டோம். மதியம் இருந்ததை அட்ஜஸ்ட் பண்ணி ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டோமா, அதனால் பசிக்குது. நாங்கள் போய் சாப்பிட்றோம். எல்லோருக்கும் நன்றி.